ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் வித் லாவண்யா. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. அண்ட் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் நெவர் எண்டிங் சப்போர்ட்க்கு மை ஹார்ட்டியஸ்ட் நன்றிகள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் சூப்பரான கண்டென்ட்ஸை கொண்டு வர நான் கேரண்டி. ஓகே, இன்னியோட டாபிக் பற்றி பேசுவோம். லாவண்யா, நான் பேசினாலே சண்டையாயிடுது, நான் வாயை திறந்தாலே சண்டையாயிடுது, இல்லைனா அவங்க என்னை புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க. இல்லை, இது உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், பேசினாலே சண்டையாகுது லாவண்யா. இதுக்கு என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி சொல்கிறேன் கேளுங்க. நம்ம பேசுகிற வார்த்தைகளையும் பேசுகிற விதத்தையும் மாற்றினாலே பாதி சண்டை குறைஞ்சிரும். ஓகே, இதை நான் இப்போ ரீசெண்டாக அனுபவப்பட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம பேசுகிற வார்த்தைகளையும் நம்ம பேசுகிற விதத்தையும் மாற்றினாலே சரியாயிடும். எப்பயுமே நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை டு பில்ட் அ கான்வர்சேஷன் அண்ட் நாட் டு கம்ப்ளைண்ட். ஓகேவா? நீங்கள் ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இப்போது யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுவோம், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இந்த சொல்லுவோம், நீங்கள் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, என்ன சொல்கிறது, என்னோட ப்ரெசன்ஸை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டீங்க, நான் உங்களுக்கு முக்கியமே இல்லை, நம்ம இந்த மாதிரி பேசுவோம். ஆக்சுவலி இதை எனக்கு இப்போது உங்களுக்கு வீடியோக்கு சொல்கிறதுக்கும் ஈஸி, நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறதும் ஈஸி. பட் ரிசீவ் பண்ணுறாங்களே ஒரு பர்சன், அவங்க அதை கேட்டுக்கிறாங்களே, அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அவங்களுக்கு எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணணுன்னே தெரியாது. அண்ட் இதுக்கு என்ன சொல்யூஷன்னையும் அவங்களால ஃபைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கொடுக்கறது யூ ஆர் ரிமைண்டிங் தெம், நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, பட் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. ஓகே, அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரெயின், நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட எமோஷ்னல் திங்கிங், நம்மளோட சைக்காலஜி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஃபென்ஸ் மோடுக்குள்ளே போயிடும். அதாவது அவங்க டிஃபென்ஸ் மோடுக்குள்ளே போயிட்டு இந்த ஒரு கம்ப்ளைண்ட்லேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சு நான் என்ன பண்ணுவாங்க, ஒன்று அவங்க வேறு எதையாவது பாயிண்ட் பண்ணுவாங்க, இல்லை அவங்க திரும்ப உங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபைட்ஸ் கேன் ஹேப்பன். நம்ம எண்ட் ஆஃப் த டே ஹாப்பியாகவே இருக்க முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக அப்போது இதெல்லாம் நடக்குதுல அவனியா, புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னா நான் அதை எப்படி தான் சொல்கிறது, நான் அதை எப்படி தான் புரிய வைக்கிறது, நானுமே கரெக்டாக தானே சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே இதோ நான் சொல்கிறேன் கேளுங்க. என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க அப்படின்றத நீங்கள் நான் பேசுகிறத இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்றத நீங்கள் இன்னும் எனக்கு நிறைய டைம் அண்ட் ப்ரெசன்ஸ், என்னோடய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணால் நான் இன்னுமே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவேன், நான் இன்னுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், நான் ஐ ஃபீல் மோர் லக்கி, ஐ ஃபீல் மோர் பிளெஸ்டு, நான் இன்னுமே சந்தோஷமாக இருப்பேன். இப்படியெல்லாம் சொல்லி பாருங்கள். இது நிஜமாலே அந்த அவங்கள டிஃபென்ஸ் மோடுக்குள்ளே கொண்டு போகாது. ஓகே, நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் இப்படி சொல்கிறது யூஆர் டெல்லிங் இட் இன் அ சொல்யூஷன் வே. ஓகே, அப்போ நம்ம மைண்ட் இதுதான் சொல்யூஷன் போல் அப்படின்னு அவங்க எடுத்துப்பாங்க அண்ட் அதை உங்களுக்கு பண்ணுவாங்க. ஆனால் என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறப்ப இட் இஸ் கம்ப்ளைண்ட். ஸோ கம்ப்ளைண்ட்க்கு அவங்களுக்கு சொல்யூஷன் தெரியாது. பட் நீங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், நான் பேசுகிறத இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன், அப்படி சொல்கிறப்ப இதுதான் அவங்க பண்ணணுன்றதை எக்ஸாக்டாக நீங்கள் கொடுக்குறீங்க. இப்படி பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும், இல்லை உங்களுக்கு உங்கள் அம்மாக்கும், இல்லை யாருக்கா வேணா இருந்தாலும் பெருசாக சண்டைகள் வராது. ஆனால் நான் சண்டைகளே வரக்கூடாதுன்னு சொல்லலை, பட் சண்டைகள் வந்தால் தான் அழகாக இருக்கும், இன்னும் புரிஞ்சுக்க முடியும். பட் தேவையில்லாமல் வர சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாமே. அண்ட் கமிங் டு த எண்ட் ஆஃப் தி வீடியோ, யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் அழகான ஸ்மைலில் விட்டு கொடுத்துடாதீங்க. தேங்க்யூ.